இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்ட் உடைய 7th லெசன் டாக்கியே கி கஹானி கவர் சிங் கி ஜுபானி பத்தி பார்க்க போறோம். டாக்கியேனா போஸ்ட்மேன் அர்த்தம். போஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கி கஹானி, கஹானினா ஸ்டோரி, அதாவது போஸ்ட்மேனோடைய ஒரு ஸ்டோரியும். யார் அப்படின்னா கவர் சிங் கி ஜுபானி. கவர் சிங்கிறது இவங்க தான். அவங்களுடைய ஜுபானி மீன்ஸ் அவங்களுடைய வாய் வார்த்தையில, அவங்களுடைய இன்டர்வியூல இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த லெசன். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். சிம்லா கி மால் ரோடு பர் ஜெனரல் போஸ்ட் ஆபீஸ் சைன். சிம்லாவுடைய மால் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோட்ல வந்துட்டு பர்னா அங்க மேலன்னு அர்த்தம். ஜெனரல் போஸ்ட் ஆபீஸ் ஜெனரல் போஸ்ட் ஆபீஸ் இருக்கும் இல்லையா, அது அங்க இருக்குது. எங்க இருக்கு? சிம்லால இருக்கு. சிம்லால மால் ரோட்ல இருக்குது. उसी पोस्ट ऑफिस के एक कमरे में डाक छानने का काम चल रहा है. उसी मीन्स அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு एक कमरे में एकना ஒரு கமரே ரூம்னு அர்த்தம். ஒரு ரூம்ல வந்துட்டு டாக் சாட்னே கா காம். டாக்னா அந்த போஸ்ட், அந்த தபால்களை வந்துட்டு சாட்னே மீன்ஸ் சார்ட்டிங் அர்த்தம். அதாவது வரிசைப்படுத்துறதுக்கான அந்த காம்னா ஒர்க் வந்துட்டு சல் ரஹா ஹை. சல்னா நடக்கிறது, சல் ரஹா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுபக் 11:30 பஜே ஹை. சுபக்னா மார்னிங், காலையில 11:30 பஜேனா டைம்னு அர்த்தம். அதாவது 11 டைம் எவ்வளவு ஆகுது? 11:30 ஆகுது. खिड़की से गुनगुनी चुप धूप छनकर आ रही है. கிடுக்கி மீன்ஸ் விண்டோ, அதாவது ஒரு ஜன்னல்ல இருந்து குன்குனி மீன்ஸ் ரொம்ப ஹீட்டான தூப்னா சன் ரேஸ் வந்துட்டு சன்கர் சன்கர்னா பெனட்ரேட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரகினா வந்துகிட்டு இருக்குது. இஸ் தூப் கா மஜா लेते हुए 2 पैकर और 3 महिला डाकिया फटाफट डाक चाटने का काम कर रहे हैं. இந்த தூப் கா மசா, தூப்னா அந்த சன்ரைஸ் உடைய மசானா ஹாப்பி சன், அதை என்ஜாய் பண்ணிட்டு, மசா லேத்தே ஹோய் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே, தோன 2 பைக்கர் மீன்ஸ் பேக்கர்னு அர்த்தம். 2 பேக்கர், அதாவது போஸ்ட் பேக் பண்ணக்கூடிய 2 ஆளு. அவர் மீன்ஸ் மற்றும் 3 மகிழா டாக்கியா. தீன்னா 3, மகிழா மீன்ஸ் உமன் அர்த்தம், பெண். டாக்கியா போஸ்ட் உமன், அதாவது 3 போஸ்ட் உமனும். ஃபட்டாஃபட்னா குயிக்கா, வேகமா. டாக் சாட்னேகா காம். டாக்னா அந்த போஸ்ட வந்துட்டு சாட்னா ஸ்டார்ட் பண்றது, அதாவது வரிசைப்படுத்துறதுக்கான அந்த காம்னா ஒர்க்க வந்துட்டு கர்னா செய்யறது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. वहीं पर मैंने सरकार से पुरस्कार पाने वाले डाकिया कंवर सिंह जी से बात की. வகி மீன்ஸ் தேர், அங்க வந்துட்டு மைனேனா நானு, சர்க்கார் மீன்ஸ் அந்த கவர்மெண்ட்ல இருந்து, புரஸ்கார் புரஸ்கார் மீன்ஸ் பிரைஸ், அதாவது கிஃப்ட் வந்து பானேனா கெட், அதாவது வாங்கின. டாக்கியா மீன்ஸ் போஸ்ட்மேன். கவர் சிங் கிட்ட பாத்னா பேசுறது. கவர் சிங் அவங்க கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இன்டர்வியூ எடுக்கிறாங்க. यही बातचीत आगे दी जा रही है. यही அந்த பாத்சித்னா உரையாடல், கான்வர்சேஷன் வந்துட்டு ஆகேனா முன்னாடின்னு அர்த்தம். அடுத்தது வந்துட்டு தி ஜா ரஹி, தீனா கிவ்னு அர்த்தம். தி ஜா ரஹி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இன்டர்வியூங்கிறத பாக்கலாம். ஆப்கா சுப நாம். ஆப்கா உங்களுடைய சுப்னா குட்னு அர்த்தம். நாம்னா நேம் அர்த்தம். வாட் இஸ் அ குட் நேம் கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இன்டர்வியூவர். அதுக்கு கவர் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேரா நாம் கவர் சிங் ஹை. மேரா என்னுடைய, நாம்னா நேம், பேர் வந்துட்டு கவர் சிங் சொல்லியிருக்காங்க. மை ஹிமாச்சல் பிரதேஷ் கி சிம்லா ஜிலே கே நெர்வா गांव का निवासी हूँ. மைனா நானு இமாச்சல் பிரதேச இருக்கக்கூடிய சிம்லா ஜிலேக்கு, சிம்லாங்கிற ஜிலேனா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நெர்வா நெர்வாங்கிற காவ்னா வில்லேஜ்ல நிவாசி மீன்ஸ் ரெசிடென்ட் அர்த்தம், வசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். மேரே உம்ரா 45 சால் ஹை. மேரி என்னுடைய உம்ரா மீன்ஸ் ஏஜ், என்னோட ஏஜ் என்ன அப்படின்னா 45 சால் ஹை. 45 மீன்ஸ் 45. என்னோட ஏஜ் என்னன்னா 45 சால் இயர்ஸ் அர்த்தம். 45 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. नेक्स्ट है आपके परिवार में कौन कौन है उसके बारे में कुछ बताइए. आपके உங்களுடைய பரிவார்னா ஃபேமிலி, உங்க ஃபேமிலியில வந்துட்டு கவுன் ஹை, கவுன்னா ஹூன் அர்த்தம், யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்கே பாரேமே, உன்கேனா அவங்கள, பாரேமேனா பற்றி, அவங்கள பத்தி குச் பத்தாயியே, குச்னா கொஞ்சம், பத்தாயினா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு
இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. அதுக்கு மேரே 4 பச்சே ஹை, மேரே மேரே எனக்கு, சார் சார்னா 4 4, பச்சே பச்சேன்னா குழந்தைகள் அர்த்தம். எனக்கு எத்தனை குழந்தைங்க, 4 குழந்தைங்கன்னு சொல்லியிருக்காரு. 3 லடுக்கியாங் और 1 लड़का, 3 3னா 3, லடுக்கியாங் லடுக்கியாங் மீன்ஸ் கேர்ள்ஸ், 3 கேர்ள்ஸ், और மீன்ஸ் அது மற்றும், ஏக் லடுக்கா ஏக்னா ஒரு, லடுக்கானா பையன், ஒரு பையன், 3 பொண்ணு ஒரு பையன் சொல்லியிருக்காங்க. दो लड़कियों की शादी हो चुकी है, தோனா 2, லடுக்கியாங்க அதாவது 2 பொண்ணுங்களுக்கு, ஷாதி ஷாதி மீன்ஸ் மேரேஜ், ஷாதி ஹோ சுக்கி மீன்ஸ் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோ சுக்கி மீன்ஸ் பினிஷ்னு அர்த்தம். மேரா ஏக் और बेटा भी था, மேரா மேரா எனக்கு, ஏக் और ஏக்னா ஒரு, और மீன்ஸ் இன்னும்னு அர்த்தம், இன்னும் ஒரு, பேட்டா பீத்தா பேட்டானா சன், இன்னொரு மகன் கூட, பி பி மீன்ஸ் இருந்தாங்க, பி மீன்ஸ் ஆல்சோன்னு அர்த்தம், இன்னொரு பையன் கூட இருந்திருக்கிறாங்க. வகு மேரே गांव में एक पहाड़ी से लकड़ियां लाते हुए गिर गया, வகுனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேரே गांव में, மேரேனா என்னுடைய, गांवனா வில்லேஜ், என்னோட வில்லேஜ்ல வந்துட்டு, ஏக் பஹாடி சே, ஏக்னா ஒரு, பஹாடினா மவுண்டன், ஒரு மலையில இருந்து, லக்கடியாங் மீன்ஸ் உட்ஸ், அதாவது மரக்கட்டைகளை வந்துட்டு, லாத்தே மீன்ஸ் பிரிங் கொண்டு வருது, லாத்தே அப்படின்னா கொண்டு வரும்போது, கிர் கயா கிர்னா ஃபால்னு அர்த்தம், கிர் கயானா விழுந்துடுறாங்க, அதனால உஸ்கி மவுத் ஹோகயி, உஸ்கினா அவங்களுடைய, மவுத்னா டெத்னு அர்த்தம், மவுத் ஹோகைனா இறப்பு நிகழ்ந்துருச்சு, ஹோகைனா ஹேப்பன் அர்த்தம், அதாவது இறப்பு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க கவர் சிங். नेक्स्ट सेकेंड क्वेश्चन, आपके बेटे के साथ जो हुआ उसका हमें बहुत दुख है, आपके உங்களுடைய बेटे के साथ, बेटे மீன்ஸ் பையன், बेटे के साथனா உங்க பையனுக்கு வந்துட்டு, ஜோ ஹுவா, ஜோ மீன்ஸ் வாட் என்ன, ஹுவா மீன்ஸ் ஹேப்பன் என்ன நடந்துச்சோ, உஸ்கா அதுக்கு, ஹமே நாங்க, பகுத் துக் ஹை, பகுத் ரொம்பவே, துக்னா சேட், நாங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. आपके इलाके में इस तरह की घटनाएं क्या अक्सर होते हैं, आपके உங்களுடைய இலாக்கேனா ப்ராவின்ஸ் அர்த்தம், உங்களோட பகுதியில வந்துட்டு, இஸ் தரக்கி, இஸ்னா இந்த, தரக்னா டைப், இந்த மாதிரியான, கட்னானா இன்சிடென்ட்ஸ் அர்த்தம், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், கியானா வாட் என்ன, அக்சர் ஹோத்தே ஹை, அக்சர்னா ஆஃபன் அடிக்கடின்னு அர்த்தம், அடிக்கடி ஹோத்தி ஹைனா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. जी ऐसी घटनाएं का होना असाधारण नहीं है, जी மீன்ஸ் எஸ் ஆமா அப்படின்னு அர்த்தம், ஐசி கட்னாய், ஐசி மீன்ஸ் லைக், இந்த மாதிரியான கட்னாவும் மீன்ஸ் இன்சிடென்ட்ஸ்க்கான, ஹோனான்னு நடக்கிறது, ஹேப்பன் அர்த்தம், நடக்கிறது, அசாதாரண நகி ஹை, அசாதாரண மீன்ஸ் எக்ஸ்ட்ரானரி, ஒரு புதுசானது அப்படின்னு சொல்லி அர்த்தம், அசாதாரண நகி ஹை, நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், அப்ப இது உங்களுக்கு நடக்கிறது வந்து எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது, எக்ஸ்ட்ரானரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. यहाँ हर साल तिरछी दलानों या दांकों से घास काटते हुए कई औरतें गिरकर मर जाती हैं, यहाँ மீன்ஸ் இங்க வந்துட்டு, ஹர் சால், ஹர்னா ஒவ்வொருன்னு அர்த்தம், பர்னு அர்த்தம், ஹர் சால்னா வருஷம், அதாவது ஒவ்வொரு வருஷமே, திருச்சி தலானோ, திருச்சி மீன்ஸ் ஸ்லோப்ஸ்னு அர்த்தம், திருச்சி தலானோ மீன்ஸ் ஸ்லோப், சரிவல்களையும் சரி, யா தாங்கோனா சரிவல் தான், அந்த மாதிரியான ஸ்லோப்ஸ்ல வந்துட்டு, காஸ் காட்டே ஹுயே, காஸ்னா கிராஸ், அந்த புற்களை வந்துட்டு, காட்டே ஹுயே, காட்டுனா கட் பண்றது, கட் பண்ணும் போது, கைனா மெனி நிறைய, அவுரத்தே மீன்ஸ் உமன்ஸ் வந்துட்டு, கிர்கனா கீழே விழுந்து, மர் ஜாத்தினே, மர்னா இறக்குறது, மர் ஜாத்தினே இறந்து போயிருக்கிறாங்க. फिर भी यहाँ ऐसे ही रास्ते से चलना पड़ता है, फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம், फिर भी அப்புறமும் கூட, யஹானா இங்க வந்துட்டு, ஐசே ஹி ராஸ்தே சே, ஐசே லைக் தட், இந்த மாதிரியான, ஹி ராஸ்தேனா வழின்னு அர்த்தம், வழிகள்ல பேஸ்ல தான் வந்துட்டு, சல்னா படுத்தாங்க, சல்னா போறது, சல்னா படுத்தானா ஹாவ் டு கோ, போக வேண்டியதா ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. क्योंकि दूसरे कोई रास्ते होते ही नहीं, क्योंकि மீன்ஸ் ஏன் அப்படின்னா, பிகாஸ் दूसरे மீன்ஸ் another இன்னொரு, கோயி ராஸ்தே, கோயி மீன்ஸ் எனி, இன்னொரு ஏதோ ஒரு ராஸ்தேனா வழி கூட, ஹோத்தேகி நகி இஸ் த நெகட்டிவ், ஹோத்தேனா இருக்கிறது, ஹோத்தேகி நகி இல்ல, அதாவது வேற எந்த வழியுமே கிடையாது, அந்த ஒரு வழியை தான் நாங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத சொல்றாங்க. हमारे गांव में अभी तक बस नहीं पहुंच पाती है, हमारे எங்களுடைய गांवனா வில்லேஜ், எங்களோட கிராமத்துல, அபினா நான் இப்ப அபி தக், அதாவது இப்ப வரைக்குமே, பஸ்னா பஸ் வந்துட்டு, நகி பகுஞ்ச் பாத்தீங்க, பகுஞ்ச் ரீச் ஆகுறது, நகி பகுஞ்ச் பாத்தீங்கன்னா ரீச் ஆகல அப்படின்னு அர்த்தம், இப்ப வரைக்கும் கூட என்ன ஆகல, பஸ் எங்க கிராமங்களுக்கு வரது இல்லைங்கிறத சொல்றாங்க. हिमाचल में हजारों ऐसे गांव हैं जहां पैदल चलकर ही पहुंच जा सकते हैं, हिमाचल மீன்ஸ் இமாச்சலத்துல வந்துட்டு, ஹஜாரே ஐசே गांव हैं, ஹசாரோ மீன்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப்னு அர்த்தம், ஆயிரக்கணக்கான, ஐசன் லைக் தட், இந்த மாதிரியான, गांव हैं, गांवனா வில்லேஜ், இந்த மாதிரியான கிராமங்கள் ஆயிரக்கணக்குல இருக்குதான்.
जहाँ जहाँ வேற எந்த மாதிரி அப்படின்னா பைதல் செல்கர் ஹி பகுன் சக்தே ஹை பைதல் பைதல் பை வாக்கிங் நடந்தே தான் என்ன செல்கர்னா போய் நடந்து போய் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பகுன் சக்தே ஹை பகுன் ரீச் சக்தேனா முடியும்னு அர்த்தம் பகுன் சக்தினா போய் சேர முடியும்னு அர்த்தம் நடந்து மட்டுமே போகக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள் ஹிமாச்சல்ல இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு नेक्स्ट क्वेश्चन வந்துட்டு फिर आपके बच्चे पढ़ने कैसे जाते होगे फिरனா ஆஃப்டர் அதுக்கப்புறம் आपके அப்படின்னா உங்களுடைய பச்சைனா குழந்தைகள் வந்துட்டு பண்ண படிக்கிறதுக்கு கைசே ஜாத்தே ஹோகே கைசேனா எப்படி ஜாத்தே ஹோகேனா போக முடியும் ஜாத்தேனா கோன்னு அர்த்தம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க क्वेश्चन அதுக்கு அவங்க मेरे बच्चे गांव के स्कूल में पढ़ने जाते हैं मेरे மேல என்னுடைய பச்சைனா குழந்தை என்னோட குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க गांव வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்துட்டு पढ़ने जाते हैं पढ़ने படிக்கிறதுக்கு जाते போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்கூல் லக்பக் 5 கிலோமீட்டர் दूर है ஸ்கூல் எப்படி இருக்கு லக்பக்னா ஆவரேஜா ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் दूर है दूरனா தூரம்னு அர்த்தம் 5னா 5 நம்பர் 5 दूरனா தூரம்னு அர்த்தம் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது मेरी एक लड़की 10वीं तक पढ़ी है मेरी என்னுடைய ஏக் லடுக்கினா கேர்ள் ஒரு பொண்ணு வந்துட்டு 10னா நம்பர் 10 10னா 10th அர்த்தம் 10th தக்னா வரைக்கும் படினா படிச்சிருக்கிறாங்க தூசரி பாரக்வி தக் தூசரி அனதர் இன்னொருத்தவங்க பாரக்னா 12th அர்த்தம் 12th வரைக்கும் தக்னா வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் தீசரி லடுக்கி தீசரா தேர்ட் மூணாவது லடுக்கினா பொண்ணு வந்துட்டு பாரக்வி கக்ஷா பட் ரஹி ஹை பாரக்னா 12th கக்ஷான கிளாஸ் அர்த்தம் 12th கிளாஸ்ல வந்துட்டு பட் ரஹி படினா படிச்சுட்டு இருக்குது பட் ரஹி தான் ஐஎன்ஜி ஃபார்ம் பட் ரஹி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பேட்டானா பையன் வந்துட்டு 10वीं படுத்தாங்க 10वीं 10thல வந்துட்டு படுத்தாங்கன்னா படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट आप जहाँ काम करते हैं वहाँ आपके अलावा और कौन कौन है क्या आपके डाकिया ही कहकर बुलाते हैं आपना நீங்க ஜஹாங்னா வேற எங்க काम करते हैं कामना वर्क करतेனா செய்யறது நீங்க எங்க வேலை பாக்குறீங்க வஹாங்னா தர் அங்க आपके अलावा आपकेனா உங்களை அலாவா மீன்ஸ் தவிரன்னு அர்த்தம் உங்களை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸெப்ட் வந்துட்டு और மீன்ஸ் மற்றும் கவுன் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க क्या आपको क्या वाट என்ன आपकोனா உங்களை டாக்கியானா போஸ்ட்மேன் தான் வந்துட்டு கஹ்னா சொல்லி புலாத்தினா கால் அர்த்தம் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க पहले मैं भारतीय डाक सेवा में ग्रामीण डाक सेवक थे पहले फर्स्ट मुनाडी मैना नान भारतीय डाक सेवा में भारतीय मीन्स इंडिया डाक सेवाना पोस्ट ऑफिस इंडिया पोस्टल सर्विसல வந்துட்டு கிராமின் டாக் சேவக் கிராமின் டாக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு மைனா நானு பேக்கர் பன் கயா பேக்கரா வந்துட்டு பன் கயானா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பருப்பும் ஆனா இருந்துச்சு என்ன அப்படின்னா வக்கினா தார் அங்க வந்துட்டு நீலி வர்தி வாலா டாக் சேவக் அங்க எப்படி இருந்தாங்கன்னா நீலி வர்தி வாலா நீலினா ப்ளூ கலர் வர்தி வாலா மீன்ஸ் அதாவது யூனிஃபார்ம் உள்ள அப்படின்னு அர்த்தம் வாலா மீன்ஸ் அந்த பர்சனா குறிக்கிறது வர்தி வாலான்னு யூனிஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு டாக் சேவக் அதாவது போஸ்டல் சர்வெண்ட் அந்த மாதிரியான போஸ்டர்ல இருந்திருக்காங்க नेक्स्ट क्वेश्चन डाक सेवक को करना क्या क्या होता है डाक सेवक को अதாவது போஸ்டல் சர்வெண்ட்டுக்கு வந்துட்டு கர்னா செய்யறதுக்கு क्या क्या होता है क्या क्या வாட் என்னென்னலாம் होता அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க मुझे बहुत कुछ करना होता है मुझे அப்படி இழுத்துட்டு मुझे எனக்கு வந்துட்டு बहुत कुछ ரொம்ப நிறைய ஜாஸ்தியான करना होता है करना வேலைகள் இருந்துச்சு करना செய்யறதுக்கு होता है அப்படி இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அப்படின்னா சிட்டியாங் மீன்ஸ் லெட்டர்ஸ் இருந்துச்சு ரிஜிஸ்டரி பத்திர அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ் இருந்துச்சு பார்சல் சில இது இருந்துச்சு பில் சில இது இருந்துச்சு புடே லோகோம் கி பென்ஷன் புடே மீன்ஸ் ஓல்டு லோகோ மீன்ஸ் பீப்புள் அதாவது ஓல்டு பீப்புளுக்கான பென்ஷன் பணம் கூட இருந்துச்சு ஆதி மீன்ஸ் இது எல்லாத்தையுமே சோடனே गाँव जाते हैं சோடனேனா லீவ் அர்த்தம் விடுறதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேண்டி गाँव जाते हैं गाँव மீன்ஸ் நிறைய வில்லேஜஸ்க்கா जाता போயிட்டு இருந்த அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट क्वेश्चन क्या यज्ञ सब अभी भी करना पड़ता है क्या वाट என்ன यज्ञ सबனா இது எல்லாத்தையுமே अभी மீன்ஸ் நான் இப்பயும் கூட பி மீன்ஸ் ஆல்சோ அதை இப்பயும் கூட करना पड़ता है करना செய்ய வேண்டியது இருக்கா करना पड़ता have to do அர்த்தம் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க क्योंकि अब तो सूचना और संदेश देने के बहुत से नए तरीके आ गए हैं क्योंकि ना बिकॉज ஏன் அப்படின்னா
அப் तो अब அப்படின்னா நான் இப்பதான் வந்துட்டு சூச்சனா சூச்சனா இன்ஃபர்மேஷன் और மீன்ஸ் அண்ட் மற்றும் சந்தேஷ் சந்தேஷ் மீன்ஸ் மெசேஜ் வந்துட்டு தேனேக்கு இது என்னன்னா கிவிங் கொடுக்கறதுக்கான பகுத் சே நயே தரிக்கே பகுத் சேனா ரொம்ப ஜாஸ்தியான நயே தரிக்கே நயனா நியூ தரிக்கேனா வேஸ் புது புது வழிகள் வந்துட்டு ஆகையே ஆன வருது ஆகையேனா வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க அதுக்கு அவங்க शहरों में भले ही आज संदेश देने के कई साधने आ गए हैं ஷகரோ மீன்ஸ் டவுன்ஸ் அதாவது டவுன்ல வந்துட்டு பலேஹி பலேனா ரொம்ப ஜாஸ்தியாவே அதிகமாவே ஆஜ்னா டுடே இன்னைக்கு சந்தேஷ் தேனேக்கு சந்தேஷ் மீன்ஸ் மெசேஜ் தேனேனா கிவிங் மெசேஜ் கொடுக்கறதுக்கான கைனா மெனி நிறைய சாதனம் மீன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆகையே ஆனா வருது ஆகையனா வந்துருச்சு ஜெய்சன் லைக் தட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க போன் மொபைல் இமெயில் वगैरह मीन्स एक्सेट्रा फोन मोबाइल ईमेल एक्सेट्रा அப்படின்னு சொல்றாங்க लेकिन गांव में तो आज भी संदेश पहुंचाने का सबसे बड़ा जरिया डाक ही है लेकिन बट आना गांव मीन्स विलेजेसல வந்துட்டு तो आज टुडे बी मीन्स आल्सो இன்னைக்கும் கூட संदेश पहुंचाने का संदेश में मैसेज पहुंचाना रीच கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான सबसे बड़ा जरिया सबसे எல்லாத்த விட சிறந்த படா பெரிய ஜரியா பொருளா வந்துட்டு டாக் ஹி ஹை டாக்னா போஸ்ட் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க इसलिए गांव में लोग डाकिये का बड़ा आदर और सम्मान करते हैं इसलिए அதனால गांव மீன்ஸ் வில்லேஜஸ்ல வந்து லோக்னா பீப்புள் மக்கள் வந்துட்டு டாக்கியே மீன்ஸ் போஸ்ட் மேனை தான் வந்துட்டு படா ஆதர் और सम्मान படா ரொம்பவே ஆதர் ரெஸ்பெக்ட் மரியாதையோடையும் அவர் மீன்ஸ் மற்றும் சம்மானா மரியாதையோடையும் கர்த்தேனா செய்வாங்க மரியாதை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க अपनी चिट्ठी आदि पाने के लिए डाकिये का इंतजार करते हैं अपने தன்னுடைய சிட்டி லெட்டரும் ஆதினா இது எல்லாத்தையும் லெட்டர் மாதிரியான எல்லா பொருட்களையும் பானே கேலிய பானைனா கெட் கிடைக்கிறதுக்கு வேண்டி அதை வாங்கிக்கிறதுக்கு வேண்டி டாக்கி மீன் போஸ்ட் மாஸ்டருக்கு வேண்டி இந்தசார் கர்த்தேங்க இந்தசார் மீன்ஸ் வெயிட் பண்றது இந்தசார் கர்த்தேன்னா காத்திருந்துட்டு கூட இருக்கதான் செய்யறாங்கிறத சொல்றாங்க நெக்ஸ்ட்